வாழ்வில் மிகவும் முக்கியமான விஷயம் நாம் எங்கு நிற்கிறோம் என்பதல்ல, எந்த திசையில் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதே மிக மிக முக்கியம். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு கண்மணியே, உன்னை காப்பாற்றுவதற்காகவும் உன் வாழ்வில் உன்னை வெற்றியடைய வைப்பதற்குமாகத்தான் இப்பொழுது உன் அப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். வா கண்மணி, தயங்காதே, வா, சந்தோஷமாக இரு. உன் வாழ்வில் உள்ள இருளையெல்லாம் நீக்கி ஒளியேற்றப் போகிறேன். இது நிச்சயமாக உன் வாழ்வில் நடந்தே தீரும். நான் உத்திரவாதமாகவே உனக்கு கூறுகிறேன், இது உன் வாழ்வில் நடந்தே தீரும். ஆம் கண்மணி, சந்தோஷமாக இரு. இனி உன்னுடைய நல்ல நேரம் துவங்கிவிடும். உனக்காக உன்னுடைய சுமைகளை நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிடு, நான் அதை பூர்த்தி செய்வேன். உனக்கு பிறவியிலேயே உதவியும் குணம், மற்றவர்களுக்கு உதவி செய்யும் குணம் இருக்கத்தான் செய்கிறது. அப்படி இருக்கும் உன் நல்ல மனதிற்கு உன் கஷ்டங்களை பங்கு போட யாருமே முன்வரவே இல்லை. அப்படி இருந்தாலும் கூட உன்னுடைய எந்த நல்ல குணங்களும் மாறவே இல்லை. ஏனென்றால் என் கண்மணியே, உன்னுடைய வாழ்வை நீ மிக ஆனந்தமாக ரசித்து ரசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னை போல் யாராலும் இருக்கவே முடியாது என் கண்மணியே. உனக்கு கொடுத்துத்தான் பழக்கம். எதையும் திரும்பி எதிர்பார்க்காமல் கொடுத்து கொண்டே இருப்பது உனக்கு பிடிக்கும் என்று உன் அப்பாவிற்கும் நன்றாகவே தெரியும். கொடுக்கும், மற்றவர்களுக்கு உதவும் உன்னுடைய நல்ல மனதிற்கு நான் உனக்கு அனைத்தையும் கொடுக்க முடிவு செய்துவிட்டேன். இனி உனக்கான நல்ல நேரம் துவங்கப் போகிறது. வா மகளே, உன் வாழ்வில் ஒளியேற்றப் போகிறேன். உன் அப்பா பிரகாசமான வாழ்வை எதிர்கொள்ளப் போகிறாய். சந்தோஷம்தானே என் கண்மணியே? உன்னுடைய நல்ல மனம் எதுவுமே கிடைக்காமல் போனாலும் மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணும் உன்னுடைய நல்ல மனம் எனக்கு தெரியும் என் கண்மணியே. நீ கடந்து வந்த பாதையையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எவ்வளவு தடைகள், எவ்வளவு தடங்கல்கள், எத்தனை எத்தனை சோதனைகள், அத்தனையும் தாண்டி இப்பொழுது நீ இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் என்றால் அது உன்னுடைய மனோ தைரியம்தான் காரணம். உன்னுடைய மன திடம்தான் மிக மிக முக்கியமான காரணம். உன்னுடைய விடாமுயற்சி, உன்னுடைய குறிக்கோள், உன்னுடைய நல்ல எண்ணம், எப்பொழுதுமே சாயி சாயி என்று சொல்லிக் கொண்டிருக்கும் உன்னுடைய மனம் இப்படி அனைத்தையும் உன்னிடமே நல்ல குணங்களாக வைத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே. நான் உனக்கு உத்திரவாதம் தருகிறேன். உன் வாழ்வு பிரகாசமாக மாற நான் ஒளியேற்றப் போகிறேன். தீப ஜோதியில் உன் வாழ்வு பிரகாசமாக ஜொலிக்கப் போகும் அந்த நல்ல நேரம் துவங்கிவிட்டது. எந்த சூழ்நிலையிலும் கவலையே வேண்டாம், கலங்காதே. நான் உன்னை பாதுகாப்பேன் எப்பொழுதுமே. உண்மையான பக்தி ஒன்றே உன்னை என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். கலங்காதே என் கண்மணியே, நான் உனக்கு உத்திரவாதம் தருகிறேன். உன் வாழ்வு பிரகாசமாக மாறப்போகும் நேரம் நெருங்கிவிட்டது. ஒன்றை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள் என் கண்மணியே. அனுபவிக்காமல் கர்மவினை கரையாது, தீர்ந்தும் போகாது. அப்படி இருந்தாலும் எவ்வளவுதான் கர்ம வினையில் நீ சிக்கி தவித்து கொண்டிருந்தாலும் என் நாமத்தை எப்பொழுதும் ஓயாமல் உச்சரித்து கொண்டிருக்கும் எந்த குழந்தையையும் நான் கைவிட்டு விடமாட்டேன். கர்ம வினைகளின் தாக்கத்திலிருந்து மீட்டெடுத்து கர்ம வினைகளை தாங்குவதற்கான அத்தனை மன வலிமைகளையும் கொடுத்து அந்த கர்ம வினையை கழிப்பதற்கான அத்தனை வழிமுறைகளையும் செய்து கொடுத்து கர்மாவை கழிக்க வைப்பேன். கர்மாவை கழித்தாதே ஆக வேண்டும். இந்த மாயமான உலகத்தில் மாயையை பல பேர் நம்பி இதுதான் வாழ்வு என்று படுகுழிக்குள் விழுந்து விடுகிறார்கள்.
அந்த மாயையை எண்ணி நம்பிவிடாமல் வாழ்வு என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டு அனைத்தும் ஒரு நாள் மாறும், மாற்றம் ஒன்றே மாறாதது, மாயை நிலையானது அல்ல என்பதை புரிந்து கொண்டு வாழும் வாழ்வை நிம்மதியாகவும் ஆத்மார்த்தமாகவும் மனசாட்சியோடும் வாழ்ந்துவிட்டு போகலாம். வாழும் வாழ்வு ஒரு முறைதான், மீண்டும் அந்த வாழ்வு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. இதை புரிந்து கொண்டாலே போதும், வாழ்வை சந்தோஷமாக அனுபவித்து வாழலாம். எது நடந்தாலும் சர்க்குருவே சரணம், சாயியே சர்வதம் என்று என்னையே நம்பியிருக்கும் என் குழந்தையை எப்பொழுதும் நான் விட்டுவிடமாட்டேன். வாழ்வில் இருளையெல்லாம் நீக்கி ஒளி ஏற்றுவேன் மிக பிரகாசமாக. எனவே எப்பொழுதும் மனதை கலங்கடிக்காதே. எப்பொழுதுமே நம்மை விரும்பி தேடி வர விரும்பாத எதையுமே நாம் தேடி அலைந்து நெருங்கவே கூடாது. அதை நெருங்கவும் விரும்பக்கூடாது. அப்படியும் அதுதான் வேண்டும் என்று விரும்பாததை தேடி சென்றால் பின் அவமானத்தோடு தான் திரும்ப வேண்டும். அவமானம் மட்டுமே மிஞ்சும். ஒன்றை மனதில் தெளிவாக பதிய வைத்துக்கொள். இறைவனுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதை முடிந்தால் இல்லாதவர்களுக்கு கொடுத்துப் பார். அந்த இறைவனை மனமகிழ்வார். ஏனென்றால் நம்மிடம் யாசகம் பெறுவதற்கு கடவுள் இல்லாதவர் கிடையாது. எனவே உதவி தேவையே இல்லை என்று உட்கார்ந்திருக்கும் அந்த இறைவனுக்கு கொண்டு கொண்டு போய் கொடுப்பதை விட தேவைப்படுபவர்களுக்கு, தேவை என்று வேண்டி விரும்பி கேட்பவர்களிடம் போய் அந்த உதவியை கொடுத்தால் அவர்கள் கண்களுக்கு நீ இறைவனாகவே தெரிவாய். இறைவனும் மனமகிழ்வார். என்னை மற்றவர்கள் இழிவாக பேசுகிறார்கள், இழிவாக நடத்துகிறார்கள். இந்த வாழ்வை நான் ஏன் வாழ வேண்டும்? நான் அவ்வளவு என்ன பாவம் செய்தேன்? அவ்வளவு கர்மாவையா நான் சேர்த்து வைத்துக்கொண்டு இந்த ஜென்மத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? எப்படியாக இருந்தாலும் என் கர்மாவை நான் கழித்தேதான் ஆக வேண்டும் என்று கூறுகிறீர்களே சாயிநாதரே. இவ்வளவு கஷ்டங்களையும் போராட்டங்களையும் நான் தாங்கிவிட்டேன். இனியும் என் கர்மா கரையவே இல்லையா? இன்னும் எவ்வளவுதான் நான் வேதனையை அனுபவிக்க வேண்டும் என்று உன்னுடைய மனதில் எழும் எண்ணங்களும் கேள்விகளும் எனக்கு புரியாமல் இல்லை. மற்றவர்கள் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள், இழிவாக பேசுகிறார்கள் என்று வருந்தாதே. அழகாக இருப்பதை தான் அசிங்கப்படுத்த முடியுமே தவிர அசிங்கமாக இருப்பதை மேலும் அசிங்கப்படுத்தவே முடியாது. உன் வாழ்வும் உன் மனமும் எவ்வளவு தூய்மையானது, உன்னுடைய மனம் எவ்வளவு உண்மையானது என்பது மற்றவர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். அந்த நல்ல மனம் ஜெயித்துவிடக்கூடாது, அந்த நல்ல மனம் முன்னேறிவிடக்கூடாது என்ற கெட்ட எண்ணத்தினால்தான் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை ஜெயிக்க விடக்கூடாது என்ற கெட்ட எண்ணத்தினால்தான் உன்னை இழிவாக பேசுகிறார்கள். யார் சொல்வதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை தைரியமாக செய்துவிட்டு போ. உன் வாழ்வு நீ மாற்றத்தக்க வகையில் அதிசயங்களை நிறைய காணும். கஷ்டங்களை அனுபவிக்க அனுபவிக்க உனக்கான மிக பிரகாசமான வாழ்வு காத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள். நான் மட்டும் வேதனையோடு தவித்து கொண்டிருக்கிறேனே, பல காலமாக தவித்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லாதே. உன் கர்மா கரைந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. கஷ்டம் வருகிறதே என்று புலம்புவதை விட கர்மா கரைகிறதே என்று சந்தோஷப்பட்டுக்கொள். உன் வாழ்வு மிக பிரகாசமான வாழ்வை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். எத்தனை துன்பங்கள் உன் வாழ்வில் வந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று உன் மனதில் பதிய வைத்துக்கொள். நடப்பது எல்லாமே நன்மைக்குதான் என்பதை தீர்க்கமாக நம்பு. அப்படி இருந்து பார்த்தால் மலையளவு துன்பம் கூட கடுகளகாக மாறிவிடும். எனக்காக யாருமே இல்லை, எனக்கு உதவ எவருமே இல்லை, என் கஷ்டத்தில் எனக்கு உறுதுணையாக உற்ற துணையாக எனக்கு எவருமே இல்லை என்று மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே.
அது மிகவும் தவறான எண்ணம். உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் பொழுது எனக்கு யாருமே இல்லை என்று உன் மனதில் ஏன் இப்படி தோன்றுகிறது? நான் தான் உன்னுள்ளேயே இருந்து கொண்டே இருக்கிறேனே. எந்த துன்பம் வந்தாலும் என்னதான் உன் வாழ்வில் நிகழ்ந்தாலும் என் சாயி என்னோடு இருக்கிறார் என்று சொல்லிப்பார். அந்த எண்ணமே உன்னை தைரியமாக இருக்க வைக்கும். அப்படி இருந்து பார்த்தால் உன்னுடைய பயமெல்லாம் உன்னை விட்டு விலகி, உன் மன போராட்டமெல்லாம் உன் வாழ்விலிருந்தே விலகி, தைரியமாகவும் நிம்மதியாகவும் உன் வாழ்வை நீ வாழ்வாய். இதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள். உன் வாழ்வின் உச்சத்தை நிச்சயமாக அடைவாய். உன் தாய் தந்தைக்கு எப்பொழுதுமே சேவை செய். உன்னுடைய கோபத்தை முதலில் தியாகம் செய். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இருந்தால் அவமானத்தை கற்றுக்கொள்ள பழகிக்கொள். சாதித்தவர்கள் நிறைய அவமானங்களை பெற்றால் மட்டுமே சாதிக்க முடியும். சாதித்தவர்களெல்லாம் அவமானங்களை நிறையவே பெற்றிருப்பார்கள் என்பதுதான் இங்கு உண்மை. உன்னுடைய வாழ்க்கையில் நட்சத்திரமாக நான் உன்னிடம் வந்த பிறகு நீ ஏன் கவலை கொள்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கையில் நானே உன்னை ஒளிர வைப்பேன். நிம்மதியாக இரு, தைரியமாக இரு. இனி நீ மகிழ்ச்சியான பாதையில் பயணிக்கப் போகிறாய். உன் வாழ்வில் இருந்த தடைகளெல்லாம் துடைத்து எறியப்பட்டு விட்டது. உன் வாழ்க்கையில் இருந்த போராட்டங்களெல்லாம் நான் களைந்து விட்டேன். இனி உன் வாழ்வில் சந்தோஷ பாதையில்தான் நீ பயணிக்கப் போகிறாய். இதுவரை கஷ்டத்தோடு வாழ்ந்திருந்த உன் நாட்களெல்லாம் முடிந்துவிட்டது. இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுத்திருக்கும் புதிய வாழ்விற்கான அடித்தளம்தான். எது நடந்தாலும், உன்னை சுற்றி என்னதான் நிகழ்ந்தாலும் அது சாயப்பாவின் அனுமதியால் தான் நடந்திருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மனதில் பதிய வைத்துக்கொண்டு பொறுமையாக இரு. எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும். அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து தைரியமாக செயல்படு. உனக்கான நற்பலன் உன்னிடம் வந்து சேரும். உன்னை யாராவது இழிவாக பேசினாலோ கீழ்த்தனமாக நடத்தினாலோ, உன்னை பற்றி வேறு விதமாக மற்றவர்களிடம் போய் சொன்னாலோ, அவர்களிடம் போய் சண்டைக்கு நிற்காதே, கோபப்படாதே. அவர்கள் இப்படி நம்மை செய்துவிட்டார்களே, ஏளனமாக பேசிவிட்டார்களே என்று அதை நினைத்து நினைத்து மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. அவர்களுக்கு எந்த விதத்தில் பதிலை கொடுக்க வேண்டுமோ, எப்படி திருப்பிக் கொடுக்க வேண்டுமோ அதை உனக்காக நான் செய்து முடிப்பேன். காலம் வரும் வரை அவர்களுக்கான பதிலை நான் கொடுப்பேன். அந்த காலம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. பொறுமைக்கான பரிசு நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். உன் வீட்டிற்கு விரைவில் நான் வருவேன். என்னை வரவேற்க தயாராக இரு. உன் சோதனை காலங்களெல்லாம் முடிந்துவிட்டது என்று நான் கூறிய பிறகும் ஏன் இத்தனை கவலைகளை சுமந்து கொண்டே இருக்கிறாய் என்பது எனக்கு புரியவே இல்லை. உன்னை நான் நன்றாக அறிவேன். நீ எதற்குமே பயப்படாதே. உன் நிலையையும் நான் அறிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்போது உள்ள நிலைக்கு ஏற்றவாறு நீ நடந்து கொள்ள பழகிக்கொள். பிறகு என்ன தேவை என்பதை அதை பிறகு பார்த்து கொள்ளலாம். முதலில் நிகழ்வு சூழ்நிலைகளை புரிந்து கொள். அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள். என்றைக்குமே எனக்கு நீ குழந்தைதான். ஆனால் உன் வாழ்க்கையில் நீ குழந்தைத்தனமாகவும் இப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள். கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொள். அதை தெரிந்து புரிந்து நடந்தால் உனக்கான நல்ல நேரம் உன்னை வந்து சேரும். நான் நல்ல வார்த்தையை தான் உனக்கு கூறிக்கொண்டே இருக்கிறேன். இது உனக்கான அசரீரி வாக்கு. உன் இப்போதைய நிலை கண்டு துவளாதே, கலங்காதே, நம்பிக்கையை இழக்காதே. கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். எப்பொழுதும் உன்னுடன் நான் இருப்பேன். உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்திவிடு. பயம் புத்தியை துளைக்க வைத்துவிடும்.
பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். அதனால் அதை உன்னிடத்திலிருந்து துடைத்து எறிந்துவிடு. நிச்சயமாக உன் நிலை மாறி நிச்சயம் ஆனந்தமாய் வெற்றி பெற்று வாழ்வாய். என் உயிருக்கு உயிராயிருக்கும் அன்பான குழந்தை நீ. உன் தாயாக தகப்பனாக என்றும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலையோ பயப்படவோ அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என் அன்பு குழந்தையே, உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகிறது என்பதை முடிவு செய்து கொள். உனக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீ நேர்மறையான சிந்தனையோடு உன் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்வாய். எதிர்மறை எண்ணத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, கிடைக்குமா கிடைக்காதா, இது போன்ற எண்ணங்களை விட்டுவிடு. உன்னை முழுவதுமாக முதலில் நம்பு. அப்போதுதான் நான் உன்னிடம் இருப்பதை நீ உணர்வாய். இந்த மாயை உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்துமே நிரந்தரமே அல்ல. நல்லவனாக இரு, தவறு இல்லை. ஆனால் உடன் இருப்பவர்களை கெடுத்து விடாதே. வாழ்க்கை என்னும் சக்கரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். உன்னை நான் கவிழ்த்து விடமாட்டேன். என்னுடைய நேரடி பார்வையில் நீ இருக்கிறாய். ஆம், என் பார்வை உன்மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் நான் உட்கார்ந்திருக்கிறேன். உனது நடவடிக்கைகள் அனைத்தையும் நான் கவனித்து கொண்டுதான் வருகிறேன். எதையும் எதிர்பார்த்து செய்ய முயற்சிக்காதே. எதையும் நீ எதிர்பாராத நேரத்தில் நான் உனக்கு தருவேன். நான் உன்னை தேடி வந்தேன், உதாசீனப்படுத்திவிட்டாய். மீண்டும் அருகில் வந்தேன், மீண்டும் உதாசீனப்படுத்தினாய். பரவாயில்லை, நீ எனது செல்ல குழந்தை. எனக்கு உன்னிடம் எந்த கோபமும் இல்லை. மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். உனக்கு ஏற்பட்ட துயரங்களை விரைவில் முழுவதுமாக பூர்த்தி செய்து உனது வாழ்க்கை தரத்தை உயர்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. கவலைப்படாமல் இரு. ஆம் குழந்தையே, கவலைப்படாமல் இரு. தெரியாமல் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? எப்பொழுதுமே உன் மனதை சமநிலையாக வைத்துக்கொள். இன்பத்தை கண்டு பரவசப்படாமல், அதிகமாக பரவசப்படாமல், துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல், அப்படியே துவண்டு சரிந்து உட்கார்ந்து விடாமல் உன்னை சமநிலையில் வைத்துக்கொள்ள பழகிக்கொள். அப்பொழுது எதற்குமே நீ கலங்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த பக்குவமான மனநிலைக்கு முதலில் உன்னை கொண்டு வருவது மிக மிக கஷ்டமாகத்தான் முதலில் இருக்கும். ஆனால் முயன்று பார். முடியாதது என்று எதுவுமே இந்த உலகில் இல்லை. உலகத்தில் எதுவுமே நிலையானது அல்ல என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நிலையாமை மட்டும்தான் இந்த உலகின் ஒரே நிலையான உண்மை. அந்த உண்மையை உணர்த்துவதும் தெளிவதுமான அனுபவமே நமக்கு வாழ்க்கை பயணமாகவே ஆகிறது. அந்த பயணத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் நாம் விரும்பியோ விரும்பாமலோ இந்த உண்மைக்கு நாம் ஆட்கொள்கிறோம். அதன் தாக்கத்தில் தீவிரத்தில் நாம் அனைவருமே செயலிழந்து நிதானமிழந்து தவறி மயங்கி நிற்கிறோம். அத்தகைய மயக்க நிலையை எதிர்கொள்ளவும் அதிலிருந்து மீளும் வழிவகைகளை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதன்படி நம் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருந்தால் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகவும் அனைவருக்கும் பயனுள்ளதாகவும் மாறிவிடுகிறது. நிலை இல்லாதவர்களை நிலையானது என எண்ணி அதில் மனம் மயங்கி வாழ்க்கையை வீணடிக்காமல் நிலையான பேரருளை உணர்ந்து தெளிந்து அதன் வழி நிற்பதே நம் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கான, வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய ஊக்கமாகவே இருக்கும். உன் வாழ்க்கையில் அனைத்துமே கால தாமதமாகிக் கொண்டே இருக்கிறதே, நினைத்தபடி எதுவுமே நடக்கவில்லையே என்ற கவலையே உன் மனதிற்கு வேண்டாம். அனைத்தும் தகுந்த நேரத்தில், தக்க சமயத்தில், உனக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கும். உன் பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். உன் கவலைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்தே விடும்.
உனக்கு ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால், அனைத்துமே தாமதமாக நிறைவேறுகிறது என்றால், உனக்கான சந்தோஷம் மிக அதிக அளவில் காத்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். அதைதான் நான் உனக்கு உணர்த்திக் கொண்டே இருக்கிறேன். நீ எதிர்பாராத நேரத்தில், நீ எதிர்பார்க்காத நேரத்தில், நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உனக்கு நடத்தி கொடுப்பதில் உன் சாயப்பாவிற்கு அத்தனை ஆனந்தம். உன் முகத்தில் அப்பொழுது வழியும் ஆனந்த கண்ணீரை பார்க்கவே நான் ஆவலோடு அந்த அற்புதத்தை உன் வாழ்வில் நிகழ்த்துவேன், நிச்சயமாக நிகழ்த்துவேன். என்னதான் நீ சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பது போல் நடித்துக்கொண்டு மற்றவர்களுக்கு முன்னால் நின்றாலும் உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது, உன் மனதில் என்ன இப்பொழுது நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் தானே. எல்லோருக்குமே பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் என்று வருவது சகஜம்தான். இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் பிரச்சனைகளும் சோதனைகளும் போராட்டங்களும் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும். ஆனால் அவர்கள் அதை எப்படி பார்க்கிறார்கள் என்பதில் பொறுத்துதான் அடங்கியிருக்கிறது அவர்களுடைய நிம்மதியும் மகிழ்ச்சியும். யார் என்ன பேசினாலும், யார் என்ன கூறினாலும் அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி உடனே யாருக்கும் மிக சீக்கிரமாக கிடைத்துவிடாது. அதற்கு எல்லோருக்குமே பொறுமை என்பது மிக மிக முக்கியம். அதைவிட முக்கியம் நம்பிக்கையான தன்மையும் தான். உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும், உன்னை சுற்றி உன்னை அன்பாக பார்த்து கொள்பவர்களிடமும் எப்பொழுதும் கூறிக்கொண்டே இரு. மற்றவர்கள் மனம் நோகும்படி சொல்லாதே, மற்றவர்கள் மனம் வருத்தப்படும்படி நடந்து கூடக்கூடாது என்று உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். வெற்றியை மட்டுமே சுவைத்து கொண்டிருப்பவர்களுக்கு தோல்வியை பார்த்து எப்பொழுதுமே பயம். சந்தோஷத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கஷ்டத்தை பார்த்து பயம். கேள்வியை மட்டுமே எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு பதிலை பார்த்தால் பயம். இருளிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு அவனுடைய நிழலை பார்த்தால் கூட பயமாகிவிடுகிறது. வெளிச்சத்தை பார்த்தால் அதைவிட பயமாகி விடுகிறது. வாழ வேண்டும் என்று விருப்பப்படுபவனுக்கு இறப்பை கேட்டாலே பயம். தவறு செய்பவருக்கு அந்த இறைவனை பார்த்தாலே பயமாகி விடுகிறது. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எதுவுமே இங்கு நிரந்தரமில்லை. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று புரிந்து கொண்டவர்களுக்கு பயம் என்ற சொல்லே தெரியாமல் தான் இருக்கும். பயமே இல்லாமல் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். என் அன்பு குழந்தையே, நேரத்தை மிக சரியாக பயன்படுத்தினால் எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் எழ வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உலகத்தில் அனைவருமே இன்பத்தையும் சந்தோஷத்தையும் தேடி தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இதில் தவறு ஏதும் கிடையவே கிடையாது. ஆனால் அந்த இன்பத்திலேயே மூழ்கி போயிருப்பதுதான் தவறு என்று நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இன்பத்திலேயே மூழ்கி கொண்டிருப்பதால் சுற்றி இருப்பவர்களுக்கான கஷ்டத்தையும் உணராமல் இருப்பதுதான் மிக மிக தவறு. இறைவன் ஒருவருக்கு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் செல்வத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கிறார் என்றால் அதை சிறிதேனும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதில் எந்த தவறுமே இல்லை. பகிர்ந்து கொடுக்கலாம் தானே. உலகமே உன்னை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இருந்தால், இந்த உலகமே உன்னை பாராட்ட வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இருந்தால், முதலில் அதை நீ உன்னிடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். முதலில் மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். உனக்கு என்ன செய்ய தோன்றுகிறதோ, மற்றவர்களுக்கு உதவி என்ன செய்ய தோன்றுகிறதோ அதை முழுவதுமாக மற்றவர்களுக்கு செய். தேவை என்று வருபவர்களிடம் கண்டிப்பாக உதவிகளை செய். இப்படி இருந்து பார். இந்த உலகமே உன்னை பிரமிப்பாக பார்க்கும்.
எதற்காக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எதற்காக இந்த வாழ்க்கைக்கு நாம் வந்திருக்கிறோம் என்பதை முழுவதுமாக புரிந்து கொண்டாலே போதும், நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் மிக சுலபமாக புரிந்து கொள்ளலாம். நேரம் நமக்காக காத்திருக்காது. கிடைத்திருக்கும் அந்த பொக்கிஷமான நேரத்தையும் காலத்தையும் சரியாக பயன்படுத்தி கொண்டாலே போதும், வாழ்வு சுவர்க்கமாகவே இருக்கும். நேரம் நமக்காக காத்திருக்காது.